வெல்கம் ஜீனியஸ், வெல்கம் டு ஆல். சூப்பர் பவர் மெமரி கிளாஸ்க்கு வந்திருக்க உங்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கிறோம். நீங்க ஒவ்வொருத்தரும் லைஃப்ல சூப்பரா வர போறீங்க. அதுக்கு அட்வான்ஸ் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா யாரெல்லாம் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ, எஜுகேஷனுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்க ஜீனியஸ். இந்த டைம்ல நிறைய பேர் கிரிக்கெட் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டிவியில ஏதாவது சினிமா பார்த்து படம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்திருக்கீங்க. சூப்பர் ஜீனியஸ். நாங்க கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்னுடைய பேர் வந்து விஜய் ஜீனியஸ். சாரோட நேம் வந்து ரிஷிகேசவன் என்கிற மெமரி கேசவன் ஜீனியஸ். இன்ட்ரோ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுப்பேன் ஜீனியஸ். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்பேன், சின்ன டிப்ஸ் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம மெமரி கேசவன் சார் சூப்பரா கிளாஸ் எடுக்க போறாரு. இப்போ நீங்க ஷேர் ஸ்கிரீன் கொடுக்க வேண்டாம் ஜீனியஸ். ஷேர் ஸ்கிரீன் கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், நோட்டு பெண்ணு கையில எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மெமரி டிப்ஸ், ஜென்ரல் மெமரி டிப்ஸ். பொதுவாக எதுக்காக மறக்கிறாங்கன்னா, இது உங்க லைஃப்ல நடந்திருந்தா லைஃப்ல நடந்திருந்தா எஸ்ன்னு சேட் பண்ணுங்க ஜீனியஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது வண்டி சாவியோ அல்லது ஏதோ ஒரு திங்ஸோ, ஸ்கூல் ஐடி கார்டோ இல்லை ஏதாவது திங்ஸோ வெளியில ஏதோ ஒரு வெளியே போகும்போது தேடுறாங்க ஜீனியஸ். உங்க லைஃப்ல நடந்திருந்தா டக்குன்னு எஸ்ன்னு போட்டுருங்க. விஜய் சார் லைஃப்ல வந்து சூப்பர் சூப்பர். அப்ப தேடாம இருக்கிறதுக்கு பெஸ்ட் ஐடியா இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமும் தேடவே மாட்டேங்க ஜெனேஷ். இப்போ நம்ம இது வரைக்கும் யாருமே வெளியே கிளம்பும்போது ட்ரெஸ்ஸை தேடினதே இல்லை ஜெனேஷ். ஷர்ட்டு பேண்ட்டு ட்ரெஸ் தேடினதே இல்லை ஜெனேஷ். என்ன ரீசன் ஜெனேஷ்? அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் ஒதுக்கிட்டோம் ஜெனேஷ். ட்ரெஸ்ன்னா பீரோல தான், செப்பல்னா வாசப்படியில தான், செப்பல் ஸ்டாண்ட்ல தான். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், நிரந்தர இடத்த ஒதுக்கிட்டா ப்ராமிஸ வச்ச இடம் மறக்காது ஜெனியஸ். இந்த ஐடியா சூப்பர்னா எஸ் பார்ட் சூப்பர், எஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி ஜெனியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிடணும். வண்டி சாவினா இங்கதான், ஐடி கார்டுனா இங்கதான், ஸ்கூல் பேக்னா இங்கதான். சூப்பர் சூப்பர் ஜெனியஸ். நான் லைஃப் டைம் ஃபாலோ பண்ண போறேன் விஜய் சார்ங்கிறவங்க எஃப்னு ஸ்டார்ட் பண்ணி ஜெனியஸ். எஃப் ஃபார் ஃபாலோ. நீங்களும் உங்க குடும்பத்தாரும். ரொம்ப தேங்க்ஸ் ஜெனியஸ். ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு தலை வணங்குறேன். ஆழ்ந்த கணித வந்துருச்சு ஜெனியஸ். சூப்பர் ஜெனியஸ். மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஜெனியஸ் இந்த ஐடியா. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன ஜெனியஸ்? ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிக்கணும். செகண்ட் என்ன ஜெனியஸ்? எடுத்த பொருளை எடுத்ததுல வைக்கணும் ஜெனியஸ். எந்த பொருளை எங்கிருந்து எடுத்தாலும் அந்த பொருளை திருப்பி அதே இடத்துல வச்சுட்டாலே பாதி பிரச்சனை ஓவர் ஜெனியஸ். இந்த ரெண்டு ஐடியா புரிஞ்சுதுங்கிறவங்க நம்பர் 2ன்னு ஷேர் பண்ணுங்க ஜெனியஸ். ஃபர்ஸ்ட் ஐடியா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிக்கணும். செகண்ட் எடுத்ததை எடுத்ததுல வச்சிடணும். அவ்வளவுதான் ஜெனியஸ். பாருங்க ஜெனியஸ், ஒரு 20 செகண்ட்ல 2 மெமரிஸ் ஓவர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனியஸ், சில பேர் இது உங்க லைஃப்ல நடந்திருந்தா எஸ்என் செட் பண்ணுங்க. சில பேர் வெளியே கிளம்பும்போது பூட்டி முடிச்சுட்டு பூட்டினா இல்லையா வந்து ரீசெக் பண்றாங்க ஜெனியஸ். சில பேர் தாழ்பால் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி நிம்மதி தூங்காம பக்கத்துல எழுப்பி தாழ்பால் போட்டுட்டு ரீசெக் பண்ணிட்டு வாங்க, கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, பால்லாம் ஆஃப்ல இருக்கா ஒரு தடவை பார்த்துட்டு வாங்குறாங்க ஜெனியஸ். உங்க லைஃப்ல நடந்ததா எஸ்என் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜெனியஸ். சூப்பர் சூப்பர், நிறைய பேருக்கு நடந்துருச்சு. நாங்க இருக்கோம் ஜெனியஸ் உங்களுக்கு. இது சும்மா சாம்பிள் தான் ஜெனியஸ். மெயின் பிக்சர் நீ கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. இது ட்ரைலர். மெயின் பிக்சர் வந்து இப்ப சீக்கிரம் சார் எடுக்க போறாரு. தேர்ட் ஐடியா என்னன்னா ஜெனியஸ், நம்ம யாருக்கும் மறதி கிடையாது ஜெனியஸ். கவன குறைவுதான் மறதிக்கிறோம். பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் வெளிப்பக்கம் இருக்கு. எதை செஞ்சாலும் கவனத்தோட செஞ்சா செஞ்சது சத்தியமும் மறக்காது ஜெனியஸ். எதை செஞ்சாலும் கவனத்தோட கான்சென்ட்ரேஷனோட செஞ்சா மறக்காது. அப்ப கவனத்தோட செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும் ஜெனியஸ். செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா செஞ்சதை மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டுட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில இருக்க கவனம் அங்க வந்துடும், மறக்காது. நம்ம சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில இருக்க கவனம் வந்துடும் ஜெனியஸ். இன்னொன்னு, வித்தியாசமா எதை செய்யறோமோ அது மறக்காது ஜெனியஸ். இது வரைக்கும் நம்ம செஞ்சதை சொன்னதில்லை ஜெனியஸ். புதுசா சொல்லும் போது மறக்காது ஜெனியஸ். இந்த தேர்ட் ஐடியா புரிஞ்சுக்கிறவங்க 3ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பர் 3, ஃபர்ஸ்ட் செஞ்சதை ஒரு தடவை, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கிக்கணும், எடுத்தது இடத்துல வச்சிடணும், செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும், செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும். சூப்பர் ஜெனியஸ். லாஸ்ட் ஐடியா என்னன்னா, செஞ்சதை சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, செஞ்சதை சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா, செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. செஞ்சதை கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜெனியஸ். எக்ஸாம்பிள், பூட்டிட்டேன்னு சொல்ற கூச்சமா இருந்தா
பூட்டின சம்பவத்தை பூட்டி முடிச்சுனையும் கண்ணை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது ஜீனியஸ். 4 ஐடியா புரிஞ்சுதுங்கிறவங்க நம்பர் 4ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பர் 4ன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெரி குட், சூப்பர் ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், இப்போ நோட் எடுத்துக்கோங்க. சாரோட பர்சனல் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாரோட நேம் நோட் பண்ணிக்கோங்க. ரிஷி கேசவன் போட்டு பிராக்கெட்ல மெமரி கேசவன் போட்டுக்கோங்க. ரிஷி கேசவன் சார்னு போட்டு பிராக்கெட்ல மெமரி கேசவன் சார்னு போட்டுக்கோங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிச்ச உடனே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஜெனியஸ். இன்னைக்கு டெமோ கிளாஸ், ட்ரைனிங் கிளாஸ் கமிங் வெட்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிட்டு டைப் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டு சாட் பாக்ஸ் டைப் பண்ணிடுங்க. 88 இன்னொரு சொல்றேன் ஜெனியஸ், 8838973707. இன்னொரு சொல்றேன் ஜெனியஸ், 8838973707. யார் நோட்ல எழுதுனீங்களோ அவங்க மட்டும் சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. நோட்ல எழுதினவங்க சாட் பாக்ஸ் டைப் பண்ணிடுங்க. 8838973707. சாரோட பர்சனல் நம்பர் இதுதான் ஜெனியஸ். ஜிபே நம்பர் இதுதான் ஜெனியஸ். ஃபீஸ் இதே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு சார் சொல்லுவாரு, ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே ஜெனியஸ், இப்போ நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம மெமரி கேசவன் சார் தூள் கலர் போறாரு. வாழ்த்துக்கள் ஜெனியஸ். நீங்க சாரோட கிளாஸ் உங்களுக்கு லைவா கிடைச்சிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்சஸ் சார். விஜய், என்னோட ஆடியோ கிளியரா? சார் கிளியரா, சூப்பர்பா கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ. Happy evening to all. Thank you very much, Mr. Vijay, for giving very much genius introduction. Okay, thank you, friends. இன்னைக்கு சார் ஒரு சந்தோஷமான விஷயம் சார், 70 பேர் சார் கை கொடுங்க. வாழ்த்துக்கள். ரைட், தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி ஒரு அவேர்னஸுக்காக நம்ம அசம்பிள் ஆயிருக்கோம். எல்லாருக்குமே இருக்கிற விஷயம், யாருக்கு மெமரி இல்லாதில்ல, ஆல்ரெடி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல சர்க்கிள் ஒரு ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய இடம் வருது. அதுக்காக அது என்ன, ஆல்ரெடி வி நோ, பட் வி ஆர் நாட் கம்பீட்டிங் வித் அதர்ஸ். எந்த இடத்துலையுமே ஒரு இதுல போட்டி போட முடியல, அல்லது இன்னைக்கு புக்கை திறந்த உடனே தூக்கம் வருது, யாராவது படின்னு சொன்னாங்கன்னா கோபமா இருக்கு, எக்ஸாம் அப்படின்னு சொன்னா காய்ச்சல் வந்துடுது, ஒரு சிவரிங் இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு மேக்சிமம் தெரியல. ஏதான் இப்போ ஸ்கூல்ல போனாலும் டீச்சர்ஸ் படின்னு சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் படின்னு சொல்றாங்க. படிச்சே ஏறலையே, யாராவது எப்படி படின்னு சொல்றாங்களா? அதனாலதான் நான் லேர்ன் டு லேர்ன் அப்படின்னு இதுக்கு வச்சிருக்கேன் டைட்டில். ஓகே, சரி. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நான் இப்ப படிக்கிறேன், படிச்சதை படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான், படிச்சு கொஞ்ச நேரம் ஞாபகத்துல இருக்கு, அதுக்கப்புறம் மறந்துடுது. அதுக்கப்புறம் நான் ரிவிஷன் பண்ணேன், எழுதி பார்த்தேன், எதோ பண்ணேன், ஓகே. பட் எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா 50% போயிடுது. ஓகே, ஒரு சிலருக்கு அதுக்கு மேல, அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் எபிலிட்டி அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ நாட் ஓன்லி எக்ஸாம், லைஃப் லாங் நம்ம படிக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு படிக்கிறத த்ரூ யுவர் லைஃப் அது மறக்க கூடாது. அதுக்கு என்ன சார் மெத்தட்? அதுக்குதான் நம்ம கிளாஸ். அப்போ சும்மா ஒரு 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் பிரெயின்ல போய் லிம்பிக் சிஸ்டத்துல தாட்ஸா கிரியேட் ஆகுது. ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸ் ஆவரேஜா வருது. அதுல அது எல்லாமே சென்சரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வர இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன்ஸ் வர அந்த மெமரி, சென்சரி மெமரி, ஃபியூ செகண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபியூ செகண்ட்ஸ், லெஸ் தென் a செகண்ட்ஸ்.
அதோட லைஃப். அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 60,000 தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்றோம் ஆவரேஜா. ஓகே, அதுக்கப்புறம் அதுல டாமினேட்டட் தாட்ஸ் திங்கிங்கா கன்வெர்ட் ஆகுது. அந்த திங்கிங்ல ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்றோம். அது ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்க டாமினேட் பண்ற அந்த திங்கிங்ல வர அவுட்புட் எங்க போகுது? மைண்டுக்கு போகுது. அதுதான் மெமரி. ஓகே, ஸோ அங்க போய் செட்டில் ஆகிற, ஸ்டோர் ஆகிற, நம்ம சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகிற அந்த மெமரி எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அதுவும் கொஞ்ச நாள் தான், ஒரு 24 ஹவர்ஸ்ல. ஆக்சுவலி இது எபின் ஹாஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் அவரோட ரிசர்ச்ல கொடுத்தாரு. அவரை உடம்பையே அவரு ஒரு லேபா கன்வெர்ட் பண்ணி இதுக்கு நிறைய பண்ணாரு. வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எவ்வளவு இன்னைக்கு படிக்கிற வார்த்தைகள் நாளைக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு படிக்கிற நம்பர்ஸ் நாளைக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு, வேற இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்றதெல்லாம் எவ்வளவு ஞாபகத்துல இருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அப்போ இதுல இந்த 24 ஹவர்ஸ்ல இந்த பிரெயின் எத்தனை விஷயத்த மறக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவர் ஒரு கர்வ் கொடுக்குறாரு. அத எபின் ஹாஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறிப்பிட்ட டியூரேஷன்ல அது நம்மளை விட்டு மறந்தது. அப்ப நம்ம பிரெயின் எப்படி இன்ஜினியரிங் பண்ணிருக்கு, எப்படி டிசைன் பண்ணிருக்குன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்ல, அது அதுக்கு வேணும்னா வச்சிருக்கோம், வேண்டாம்னா எலிமினேட் பண்ணிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். அப்போ நம்ம அந்த இடத்துல உள்ள போய் பதிஞ்ச அந்த பதிவை மறுபடியும் லைஃப் லாங் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே, சரி, அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் அதெல்லாம் பின்னாடி நம்ம நம்ம கிளாஸஸ். ஏன்னா இப்போ நான் சயின்ஸ் எடுக்க போறதில்ல, சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போறதில்ல, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். ஸோ இது நம்மளால முடியும், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த செஷன். ஓகே, ஸோ அப்ப நம்மளுடைய சப்கான்சியஸ்ல போய் பதிகிற பதிவை வித் ரெப்பிட்டேஷன் எகைன் மறுபடியும் அது கான்சியஸுக்கு வந்து அங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் உள்ள ரொட்டேஷன் ஆகி மறுபடியும் சப்கான்சியஸ்லயே போய் ஸ்டோர் ஆகும். இப்படி ரிப்பீட்டடா ஒரு விஷயங்கள் வர 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 அது பெர்மனன்ட் மெமரியா மாறுது. அதுதான் லாங் டேர்ம் மெமரின்னு சொல்றோம். ஸோ அப்ப லேக் ஆஃப் ரெப்பிட்டேஷன் இஸ் காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஓகே, இது ஒரு சிம்பிள் டெக்னிக், மறக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதுல ஒண்ணு. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த கிளாஸ் எல்லாம் தேவையா, மெமரி எல்லாம் தேவையா அப்படிங்கிறப்ப பர்டிகுலர் இது வந்து இட்ஸ் ரைட் டைம் ஃபார் யூ இந்த சம்மர்ல. நம்ம இந்த விறகு வெட்டி கதை எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஒரு கோடாரி எடுத்துட்டு போவாங்க, கோடாரி கொடுத்து ஒருத்தர் 2 விறகு வெட்டிட்டு மரம் வெட்டிட்டு வருவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு 2 பேருமே முத நாள் 5 மரம் வெட்டினவங்க. 2வது நாளும் ஒருத்தன் அதே 5 முறம், 3வது நாள் 5, 4வது நாள் 5, 5வது நாள் 5 முறை வெட்டுறாரு. ஆனா இன்னொருத்தன் முத நாள் 5 வெட்டினவன் 2வது நாள் 4, அடுத்தது 3, அடுத்தது 2, அடுத்து 1 தான் வெட்டுறான். ஏன் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு தெரியல. ஆனா அந்த டெய்லி 5 முறை வெட்டின அந்த ஆள்கிட்ட கேட்டா, நான் 1 மணி நேரம் மரம் வெட்டினா 1/2 மணி நேரம் என்னோட ஆக்ஸை ஷார்பன் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே, அந்த பர்சன் பி கிட்ட கேட்டா, நான் ஷார்ப் பண்றதே இல்லை, எனக்கு வெட்டுறதுக்கே நேரம் இல்லை, நான் எங்க போய் ஷார்ப் பண்றதுனோ. ஸோ இந்த அனாலஜி தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். திஸ் இஸ் அ டைம் ஃபார் யூ டு ஷார்பன் யுவர் பிரெயின். உங்களோட ஆக்ஷன், உங்களுடைய பிரெயினை ஷார்ப் பண்றதுக்கு திஸ் இஸ் அ ரைட் டைம். எங்க கூட வந்தா நாங்க ஒரு 3 லெவல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 1ல ஒரு 16 டேஸ், லெவல் 2ல 16 டேஸ், லெவல் 3ல ஒரு 16, ஓவரால் 48 ஒரு மண்டலம் அப்படிமல்ல. அது மாதிரி இந்த 48 ஹவர்ஸ் என் கூட டிராவல் ஆனா நீங்க பிஹெச்டி மெமரியில பிஹெச்டி ஆயிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ஓகே, எனக்கு இருக்கு பொறுமை சொல்லித்தரத்துக்கு. டே 1ல இருந்து டே 48 வரைக்கும் அந்த ஜேர்னி வித் அஸ் என் கூட டிராவல் ஆனா ஸ்லோவா ஸ்டெடியா வந்து அங்க மெமரியில நீங்க பிஹெச்டி பண்ணலாம். இதுல என்னன்னா ஒரு காம்படிஷன் படிக்கிறவங்களுக்கு, ஈவன் இப்ப யூபிஎஸ்சி நான் பல இடத்துல போய் எடுத்துட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு தெரியும், அங்கேயும் இதே சப்ஜெக்ட்ஸ் அதையே
டெக்ஸ்ட் டெஸ்ட். அப்போ அந்த டெஸ்ட் டெக்ஸ்ட் டெஸ்ட் டெக்ஸ்ட் இதே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸ்கூல்லயும் அதுதான், காலேஜ்லயும் அதுதான். ஆனா அந்த டெக்ஸ்ட எப்படி இங்க கொண்டுட்டு போய் ரெஜிஸ்டர் பண்றது, அத டெஸ்ட் அப்ப வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் 100% எப்படி எடுக்கிறது வெளியே, இதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்ஸ் சொல்ல போறோம். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வேர்ல்டு வைட் என்ன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் ட்ரபிள்ஸ் அப்படின்னு கேட்டா ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றது நீங்க கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, ப்ரோக்ராஸ்டினேஷன். எதை எடுத்தாலும் தள்ளி போடுறது தான். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளானைக்கு படிச்சுக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இப்படின்னு தள்ளி போட்டே நம்ம வாழ்க்கையே போயிடுது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் நாட் ஒன்லி ஹியர், ஆல் ஓவர் த வேர்ல்ட், எல்லா இடத்துலயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எடுத்த சர்வேல வந்த ரிசல்ட்டை தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ப்ரோக்ராஸ்டினேஷன். நம்பர் 2, லேசினஸ். அடுத்தது unable to understand the concept, ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது 4th one, அடிக்ஷன். உங்களுக்கு தெரியும் அடிக்ஷன் அப்படின்னா மொபைல் ஒண்ணுதான் சொல்லுவோம், அப்படி கிடையாது, நிறைய இருக்கு. எல்லாமே தொடர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தா அது கூட அடிக்ஷன் தான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா அடிக்ஷன் தான். ஓகே, தூங்கிட்டே இருந்தாலும் அடிக்ஷன் தான். மொபைல் பார்த்துட்டு இருந்தா, டிவி பார்த்துட்டு இருந்தா, பேசிக்கிட்டே இருந்தா கூட அடிக்ஷன் தான். ஸோ இப்படி ஏதாவது ஒரு இதுல அடிக்ஷனா இருக்கிறதுனால சப்ஜெக்ட்ல வீக்கு. ஓகே சரி. அடுத்தது ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன். நமக்கு அட்டென்ஷன் சும்மா கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் இருக்கிறதே பெரிய விஷயம், அதுவே அதிகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரைட். அடுத்தது ஈஸிலி டிஸ்ட்ராக்ஷன், டக்கு டக்கு டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அடுத்தது டே ட்ரீமிங், உட்காந்துக்கிட்டே இருப்போம் ஆனா வேற உலகத்துல போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆன்சைட்டி. நம்ம வெளியே சொன்ன மாதிரி பரீட்சை அப்படின்னு சொன்னாவே பயம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், எல்லாமே வரும். ரைட். நெக்ஸ்ட் டூயிங் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். எக்ஸாம் எழுதுவோம், படிச்சிருப்போம், ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல போயிடும். அப்புறம் இந்த காம்படிஷன்லாம் போறவங்க சொல்லுவாங்க, சும்மா ஒரு 3 மார்க்ல போயிடுச்சு, 1 மார்க்ல போயிடுச்சு. அதுதான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ரைட். அடுத்தது ப்ரெஷர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். நமக்கு 2 பக்கத்துல இருந்தும் ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். ஓகே. அதுக்கு அடுத்த பாயிண்ட், டூ மச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். நிறைய இருக்கு, டாபிக்ஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றனால அதுவும். அடுத்தது நாட் எனஃப் டைம் டு ரீகால் டு கம்ப்ளீட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் பிஃபோர் எக்ஸாம்ஸ். அதுக்கு நேரம் பத்தல, எக்ஸாமுக்கு நேரம் பத்தல, 2.5 மணி நேரம் பத்தல, 3 மணி நேரம் பத்தலங்கிறனால இது டைம் மேனேஜ்மெண்ட்ல வர விஷயம். ஓகே. அடுத்தது லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அடுத்தது லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 15 என்ன தெரியுமா? போரிங் டீச்சர்ஸ். டீச்சர் பிடிக்கலன்னா சப்ஜெக்ட் பிடிக்காத போயிடும். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட், நாட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல, இல்ல நான் காம்படிஷன் போகல, வரட்டவர், அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளவுதான். ஓகே சரி. இதெல்லாம் பிரச்சனையை சொல்லிட்டே வந்தா போதுமா? இதுக்கு தீர்வு வேணுமா? ஓகே. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு சொல்யூஷன் தரப்படும். ஓகே. இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இது இன்ட்ரோ செஷன் அப்படின்னு சொன்னேன். ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொன்னால, நம்ம கண்ணுல பார்த்து படிக்கிறது விஷுவல் மெமரி, காதுல கேட்டு படிச்சா அது ஆடிட்டரி மெமரி. ஓகே. அல்லது தொட்டு உணர்ந்து அல்லது வேற இதில் படிச்சா அது கினஸ்தட்டிக் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3ல மேக்சிமம் மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்றது விஷுவல் மெமரி, கண்ணுல பார்த்து படிக்கிறோம். ரைட். இப்ப இந்த ஆடிட்டரி மெமரியில ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்க முன்னாடி காட்டுறேன். இது புரிஞ்சுக்கிட்டா ஓவரால் நம்மளுடைய கிளாஸ பத்தின ஒரு அனுமானம், அபிப்பிராயம் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இப்ப எகைன் மிஸ்டர் விஜய் உங்க கூட கனெக்ட் ஆவாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னா உங்ககிட்ட கேட்க போறாரு, நீங்க தான் சேட் பண்ண போறீங்க நம்பர்ஸ்.
அதாவது 4 டிஜிட் நம்பர்ஸ் கொடுங்களேன். எதுக்கு இந்த 4 டிஜிட்ஸ் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ சோசியல்லாம் படிக்கிறோம், எல்லாமே இயர்ஸ்ல தான் வரும். ஓகே, நம்ம பாஸ்வேர்டு கூட 4 டிஜிட்ல இருப்போம்ல, அந்த மாதிரி அந்த 4 டிஜிட் எனி நீங்க வந்து உங்க இயர்ஸே சொல்ல வேண்டாம். நீங்க கொடுக்குற நம்பர்ஸ் ஃபேன்சி நம்பர் வேண்டாம். இப்போ 1111 0000 இப்படிலாம் தர வேண்டாம். கான்ட்ராடிக்ஷனா இருக்கலாம் நம்பர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7342 அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 2 டிஜிட்டை 4 டிஜிட் நீங்க சேட் பண்ண போறீங்க. அதை அவரு போர்டில் எழுத போறாரு, நீங்களும் உங்க நோட்ல எழுத போறீங்க. இதை வச்சு நாம ஒரு கேம் விளையாட போறோம். ரைட்? ஒரு 25 பேர் 1 2 3 பே உங்க நோட்ல 1 to 25 சீரியல் நம்பர் எழுதிக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட் மிஸ்டர் விஜய். ஜீனியஸ் சார், உங்களை பற்றி இன்ட்ரோ இன்னும் கொடுக்கல சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துட்டாங்க சார். சரி, நீங்களே சொல்லுங்க. ஜீனியஸ் சார் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கார். ஜீனியஸ் மோர் தேன் 20 இயர்ஸ், 20 வருடங்களுக்கு மேல ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து 2020லேருந்து எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸும் எடுத்திருக்காரு ஜீனியஸ். நம்ம தமிழ்நாடு, வெளிநாடு எல்லா கண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு ஜீனியஸ். நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ல சார் சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி கிளாஸ் எடுக்க வச்சிருக்காங்க ஜீனியஸ். சாரோட 29 வயசுல சார் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கிராஜுவேட் ஜீனியஸ். சாரோட 29 ஏஜில் இருக்கும்போது ஒரு மிஷின் விபத்துல 2 கண்ணும் பார்வை போயிடுச்சு ஜீனியஸ். சாருக்கு வந்து கண் பார்வை இல்லை ஜீனியஸ். இருந்தாலும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோட கேட்டு கேட்டு ஆடியோ கேட்டு கேட்டு லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி அழகா தான் கற்ற கலை மற்றவங்களும் சொல்லி தரணுங்கிற நல்ல மனப்பான்மையோட கிளாஸ் சூப்பராக எடுத்துட்டு இருக்காரு ஜீனியஸ். இப்போ சாரோட திறமை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இப்போ நேர்ல நிமிர்ந்து உட்காந்துக்கலாம் ஜீனியஸ். இட்ஸ் ரைட். இப்போ சார் சொன்ன மாதிரி 1 to 25 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கங்க ஜீனியஸ் நோட்ல. ஒவ்வொரு நம்பருக்கு நேரா, 1க்கு நேரா, 2க்கு நேரா, 3க்கு நேரா நான் போர்டில் என்ன எழுதுறனோ அதை நீங்களே எழுதிக்கங்க ஜீனியஸ். நம்பர் நீங்க தான் கொடுக்க போறீங்க ஜீனியஸ். எனி 4 டிஜிட் 4573 9180 0103. ஆனா ஃபேன்சி நம்பர் மட்டும் வேண்டாம் ஜீனியஸ். ஃபேன்சி நம்பர் மீன்ஸ் 1111 1234 0123. ஃபேன்சி நம்பர் மட்டும் வேண்டாம் ஜீனியஸ். ஏன்னா அது ஈஸியா மடப்பட பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஆனா கஷ்டமா கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஜீனியஸ். ஓகே ஜீனியஸ், ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன் ஜீனியஸ். ரெடி? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்க ஜீனியஸ். நான் டைப் பண்ணுங்க, அனுப்புங்க. சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புங்க. நோட்டு பெண்ணு எடுக்காத 82 ஜீனியஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஜீனியஸ், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 2 இந்த மாதிரி வரிசை நம்பர் எழுதிக்கங்க. இப்போ நீங்க சொல்லலாம் ஜீனியஸ். இனி 4 டிஜிட் நம்பர் சொன்னவங்களே மறுபடியும் டைப் பண்ண வேண்டாம் ஜீனியஸ். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஒருத்தரோட நம்பர் நான் போர்டில் எழுதிட்டேன்னா யார் நம்பர் நான் போர்டில் எழுதணும் அவங்க மறுபடியும் டைப் பண்ண வேண்டாம் ஜீனியஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்பர் டைப் பண்ணா அவங்க மனசு சந்தோஷப்படும், அதுக்காக ஜீனியஸ். ஓகே, 6453. உங்க நம்பர் இங்க வந்துருச்சுன்னா நீங்க மறுபடியும் டைப் பண்ண வேண்டாம் ஜீனியஸ். சார் 1 வந்து 6453 சார். செகண்ட் வந்து 2907. ஓகே, டூ 2907 9375 9375. ஓகே, 75 1729. 4ல வந்து 1729 7456. 5ல 7456. 7456.
6ல 2019 2019 2 019 ஓகே 8456 ஓகே 7ல 8456 விஜய் 7ல 8456 ஆமா சார் ஓகே ஓகே 8 விஜய் சார் ஆ 8 2217 2217 ஓகே 1534 நீங்க சொல்லிருங்க 9 அப்படின்னு சொல்லலாம் 1534 9ல வந்து 1534 சார் ஓகே 10ல வந்து 7032 1534 10ல 7032 ஓகே 7032 ஓகே 1712 11ல ஒரு நிமிஷம் 032 11ல 1712 1712 ஓகே 2018 சார் 12ல ஒரு நிமிஷம் 1712 2018 ஆமாங்க சார் ஓகே 4096 13ல 4096 ம் 4096 96 ஓகே 1931 1931 ஓகே 1931 95 ஆ 14ல வந்து 1931 15ல வந்து 9570 9570 ஓகே 9570 ம் சார் நம்பர் எழுதிக்கிறேன் சார் நம்பர்ஸ் கவுண்டிங் நம்பர் எழுதிக்கிறேன் சார் ஓகே சார் 16 8628 16ல வந்து 8628 8628 ஓகே 17ல வந்து 2981 2981 2981 ஓகே இதுக்கப்புறம் எழுதுறவங்க வந்து உங்க நேமும் சொல்லுங்க உங்க நேம் டைப் பண்ணி அனுப்புங்க நேமும் நம்பரு நம்பரும் ஓகே 2709 சார் 18ல 2709 18ல 2709 ஓகே அதுக்கு 19ல வந்து ஒரு நிமிஷம் 1958 ஒரு நிமிஷம் 2709 ஓகே 19 19ல 1958 ஓகே 1958 ஓகே 20ல 20ல வந்து சிவாங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு சார் சிவா ஓகே 3524 3524 3524 3524 ஓகே அனிதாங்கிறவங்க வந்து 9865 வனிதாவா அனிதாவா அனிதா ஏ பார் அனிதா ஓகே ஏ பார் அனிதா ஆப்பிள் ஓகே ஓகே அனிதா ஆ அனிதாங்கிறவங்க வந்து 9865
ஓகே 9865. ஓகே. கௌதம் ம் 3310. கௌதம் 3310. 3310 கௌதம். சித்ரா லாஸ்ட் சார், இதான் இவ்வளவுதான் இடம் இருக்கு சார். சித்ரா ஓகே 6780. ஓகே. சித்ரா என்ன? சித்ரா வந்து 6780. 6780வா? ஆமாங்க சார். ஓகே. 23ல 6780. சரி, நீ 2 சொல்லலாமா? இடம் இருந்தா கொடுங்க. சரி, 2 பேர் பொக்குன்னு போயிடுவாங்க. லாஸ்ட் 2 பேரும் அனுப்பிச்சிட்டாங்க. பிரணவும் விஸ்வாசும். பிரணவ் வந்து 3269. 3269. 3269. ஓகே. விஸ்வாஸ் வந்து 8365. ஒரு நிமிஷம். இது பிரணவா இப்ப 24ல என்ன 24ல வந்து 3269. பேரு? பிரணவ். பிரணவ். ஓகே. லாஸ்ட் வந்து விஸ்வாஸ். ஆ விஸ்வாஸ் வந்து 8365. 8365. 8365. ஓகே 8365. அப்போ ஓகே 25 ஆச்சு. தட்ஸ் ஆல். ரைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சொல்லமா? தெய்வமே. ஜீனிஸ், நீங்க நோட் எடுத்துக்கோங்க. சார் வந்து இப்போ ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணாரு, ஆடியோ லிசன் பண்ணாரு. இப்போ அப்படியே சொல்ல போறாரு. அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னா உங்க ஃபீட்பேக் வந்து சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. அவருடைய மெமரி திறமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க. ஜஸ்ட் கேட்டிருக்காரு, இப்போ அப்படியே சொல்ல போறாரு. ஆல் தி பெஸ்ட் சார். இன்னொரு தான் ஓகே. சொல்லிட்டாங்க சார். இல்ல இல்ல தேவையில்ல. ஓகே ஜீனிஸ் ஓகே அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க. கரெக்டா இருக்கா டிக் பண்ணிட்டு, 1 ரைட் லைன் இருக்கு 2 லைன் இருக்கு சொல்ல போறாரு. டிக் பண்ணிட்டே ரைட் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது ஆடிட்டரி மெமரி. நம்ம காதுல கேட்கிறோம். கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் நடத்திட்டே இருக்காங்க, நம்ம காதுல கேட்கிறோம். அது எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். அத ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொன்னேன். அப்ப ரிசீவ், ரெஜிஸ்டர், ரீடைன், ரீகால், இதுதான் மெமரி. வெளியிலிருந்து வர செய்திகளை ரிசீவ் பண்ணி இங்க ரிஜிஸ்டர் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்போம், ரீடைன், அண்ட் தென் நமக்கு எப்ப வேணுமோ அப்ப ரீகால் பண்ண போறோம். அவ்வளவுதானே? இப்ப நீங்க சொன்னீங்க, அவரு ரிப்பீட் பண்ணார், நீங்க சேட் பண்ணீங்க, அவரு சொன்னாரு, நான் கேட்டேன். ஓகே. இப்ப என்னுடைய 5 சென்சஸ்ல ஒரு சென்ஸ் அவுட். ஓகே. இன்னொன்னு இருக்குல்ல, இது இது இப்போ ஒர்க் ஆகுது. இது என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுச்சு சவுண்ட் வேவ்ஸ். அது பிரெயினுக்குள்ள போச்சு. ஹைப்போதலாமஸ் போகுது, அதுக்கப்புறம் லிம்பிக் சிஸ்டம் போகுது, அதுக்கப்புறம் நியோ கார்டெக்ஸ் போகுது, அதுக்கப்புறம் ஹிப்போகாம்பஸ் போகுது. ஓகே. சோ இத்தனை ப்ராசஸ் அது என்னென்னவா ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் அதை மட்டும் இப்போ பண்ணுவோம். ரைட். நம்பர் 1ல நீங்க சொன்ன நம்பர் 6453. அடுத்தது 2907, 9375, 1729. அடுத்தன சூப்பர் சூப்பர். 7456, 2019, 8456, 2217, 1534, 7032, 1712, 2018, 4096, 1931, 9570, 8628, 2981. Okay. 2709, 1958, 3524, 9865, 3310, 67
803269. Okay. லாஸ்ட் ஒன் என்னது? நான் அதை விட்டுட்டேன் கடைசியா. சார் 83. ரைட். 83 என்னது? 65. கம்ப்ளீட் பண்ண நான் லாஸ்ட் நான் கவனிக்கல. இதோட வந்துட்டேன். விஸ்வாஸ் மட்டும் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இதை 8365. ஓகே ரைட் ரைட் ஓகே சூப்பர் சூப்பர் ரைட். சார். 25ல 8365 ரைட். இப்போ இந்த 25 into 4 அப்படின்னா டோட்டலா 100 டிஜிட்ஸ் வருது. இந்த 100 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் 10 மொபைல் நம்பர்னு வச்சுக்கலாமே. ஒரு மொபைல் நம்பரை நமக்கு யாராவது சொன்னாங்களா, காதுல கேட்டு நம்ம சேட் பண்ண சொல்றோம், மெசேஜ்ல அனுப்ப சொல்றோம், இல்லைன்னா நோட்டு பென் எடுத்து எழுதுறோம், இல்ல மொபைல்லயே டைப் பண்றோம். எது? ஒரு மொபைல் நம்பரை 10 டிஜிட்ஸுக்கு. அப்போ 10 மொபைல் நம்பர்ஸை ஒரே டைம்ல காதுல கேட்டுட்டு அதை அந்த அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம சொல்றோம். ஓகே. அப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் என்ன? இங்கதான் விஷயம். ஓகே. அப்போ நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹவு இட்ஸ் இன்ஜினியரிங், அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம் நினைச்சிருக்கேன், நான் ஏதோ மேஜிக் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஏதோ தெய்வீக சக்தி அவங்களுக்கு இருக்கு, நமக்கெல்லாம் இல்ல. சான்ஸே கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா, நானும் ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து தமிழ் மீடியத்துல படிச்சு, ஓகே, இடையில 29 வயசுல பார்வை இழந்து, அன்னைக்கு டாக்டர் சொன்னாங்க, இவனுக்கு இதே ஒரு 5 இயர்ஸுக்கு உண்டான ஒரு அறிவு தான் இருக்கும். எப்போ? எனக்கு 1997ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, இவருக்கு ஒரு 5 இயர்ஸுக்கு உண்டான ஒரு அறிவு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரெயினுக்கு போற மெயின் நர்வ்ஸ் எல்லாம் டெட்டரேட் ஆயிடுச்சு, முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் மெமரியில வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்றேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சும்மா வந்துடுறது இல்ல. ரைட். சோ இப்போ நீங்க சொன்ன அந்த 100 டிஜிட்ஸையும் ஒரே தரம் காதுல கேட்டு அதை அசெண்டிங்ல போகும். ரைட். இப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் வந்துடலாமா, டிசெண்டிங்ல? ரைட். சார் 25. ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார், கேக்குதுங்களா? எஸ். ஜீனியஸ், நிறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருக்கீங்க. மைண்ட் ப்ளோயிங், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர், சச் சூப்பர் மெமரி பவர், செம. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னும் ஒரு மிராக்கிள் நடக்க போகுது ஜீனியஸ். சார் வந்து ரிவர்ஸ்ல சொல்ல போறாரு. 25ல இருக்கு, 24, 23, 22ல ரிவர்ஸ்ல அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் போர்டை வந்து எரேஸ் பண்ண போறேன் ஜீனியஸ். ஏன்னா லட்சத்துல ஒருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, சப்போஸ் சார் வந்து கண் தெரிஞ்சு சொல்றாரோ அப்படின்னு நினைக்க லட்சத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க டவுட் கிளியர் பண்ணணும். அதனால போர்டு எரேஸ் பண்ண போறேன். இப்போ நீங்க நோட் பார்த்து செக் பண்ணிட்டு ரிவர்ஸ்லயும் கரெக்டா சொல்லிட்டாருன்னா உங்க வேல்யூபிள் ஃபீட்பேக் மறக்காம சேட் பாக்ஸ்ல போடுமாறு அன்போட கேட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட். 25ல 8365, 3269, 6780, 3310, 9865, 3524, 1958, 2709, 2981, 8628, 9570, 193140, 86 2018, 171270, 321534, 2217, 845620, 19 7456 1729 9375 2907 6453. ஓகே. தெய்வமே, ஹேட்ஸ் அப் ஃபார் யூ. ஜீனியஸ் மீனாட்சி தங்கத்துக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். அவங்க தான் ஸ்டார்டிங்ல சூப்பர் ஸ்டார்னு ஆரம்பிச்சு வச்சாங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். தங்கமான குழந்தை இதுல கிடைச்ச பேரண்ட்ஸ் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சிலரு நேம் சொன்னாங்கல்ல, ஆல்மோஸ்ட் 20ல சிவா வந்து 20ல சொன்னாரு.
3524. அடுத்தது நந்தினியா, இது வந்து 9865. கௌதம் 3310. சித்ரா 6780 23ல. பிரணவ் 3269. விகாஷ் விஸ்வாஸ் அடுத்தது லாஸ்டா 8365. ஓகே, இது மாதிரி சார் நந்தினி ஜீனியஸ் வந்து தெய்வம் சார் நீங்கன்னு போட்டாங்க. இதுக்கு மேல அதனால வார்த்தையே இல்ல. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு பேச்சுக்கு இது 25ங்கிறது இது ஒரு சாம்பிளுக்காக வச்சோம். நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொன்னல, 100 பேர் கொடுத்தத ஒரே தர காதல கேட்டுட்டு அத ரெக்கார்டை பிரேக் பண்ணி, இது பாசிபிள். இன்னொரு விஷயம், இப்ப என்னோட ஏஜ் நீங்க கெஸ் பண்ணிக்கங்க எவ்வளவு எனக்கு இருக்குன்ட்டு. நார்மலா 40 தாண்டினாவே மறந்து போயிடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தப்பான பிலீஃப். எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் கோயம்புத்தூர்ல கணேசன் ஒருத்தர் ரிட்டையர்டு விஏஓ, 66 வயசு. அவரை ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு மெமரியில 3rd பிரைஸ் வாங்கியிருக்காரு. நம்ம யூடியூப்லயே அவரோட வீடியோ கூட போட்டிருப்போம், பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் நாங்க மெமரி ரெக்கார்ட்ஸுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். ஸ்டேட் லெவல் மெமரி, நேஷனல், இன்டர்நேஷனல். இப்படி மற்றவங்களையும், நான் மட்டும் இல்ல மற்றவங்களையும் மெமரியில சாம்பியனா மாத்திருக்கோம், மாத்த முடியும். அதனால நான் என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் எனக்கு புவர் மெமரி அப்படின்னு நினைச்சா தட்ஸ் ராங் பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃப். எல்லாருக்குமே ஈக்குவலான அமௌண்ட் 100 மில்லியன் நியூரான் இருக்கு ஒரு பிரெயினுக்கு. எல்லாத்துக்குமே சரிசமமா தான் இந்த கடவுள் படைப்புல இருக்கு. எல்லாருக்கும் சேம் தான். ஆனா நம்ம வளர்ப்புல, நம்ம வளர்ந்த விதம், நமக்கு கிடைச்ச பதிவுகள், நம்மளோட பேரடைம்ல நம்ம பண்ண பதிவு இருக்குல்ல ஏர்லி சைல்ட்ஹுட்ல, அப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா, எனக்கு இது முடியாது, எனக்கு இது கஷ்டம். நமக்கு கொடுத்த ப்ரோக்ராமிங், நம்மள பண்ணனவங்க, உன்னால முடியாது, உன்னால கஷ்டம், நீ வேஸ்ட், நீ தெண்டம், நீ அன்ஃபிட், நீ எதுக்கு பிறந்த, ஓகே, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்த, இது மாதிரி நம்மள நெகட்டிவா டிமோட்டிவேட் பண்ணி 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 நம்ம அதை பிலீவ் பண்ணி நம்ம அப்படி ஆயிட்டோம். ஓகே, அதை மாத்த இப்ப முடியும். இதுக்குதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற கான்செப்ட சொல்லுவோம். எல்லாராலையுமே நம்ம இது வரைக்கும் பண்ணி வச்சிருக்கிற நெகட்டிவான பதிவுகளை ஓரமா வச்சுட்டு இப்போ புது நியூரானை உருவாக்கி புது பதிவுகளை ஆட்டோ சஜஷன் மூலமா கொண்டு போய் நம்மளால முடியும் அப்படின்ற கான்செப்டை கொடுக்கறது தான் நம்ம லெவல். ஸோ டோட்டலி 3 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் 16 டேஸ். ஓகே, அந்த 16 டேஸ்ல கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அந்த கான்சென்ட்ரேஷன்ல நமக்கு புக்கை திறந்த உடனே புக்கு கண்ணு பாக்குது, கவனம் வேற இடத்துக்கு போகுது. அந்த கவனத்தை இங்க கொண்டு வரது எப்படி? இந்த கான்சென்ட்ரேஷன் எனக்கு இருந்ததுனாலதான் நீங்க சொல்லும் போது அந்த நம்பர்ஸ அப்படியே ரிசீவ் பண்ணி, ரிஜிஸ்டர் பண்ணி, ரீகால் பண்ண முடிஞ்சது. அப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்பயே எனக்கு அங்க ஒரு சவுண்டு, இங்க ஒரு சவுண்டு, வேற இது, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அதே மாதிரி இப்போ அவரு கோஆர்டினேட் பண்றாருல விஜய், அவரு ஃபீவர்ல இருக்கிறாரு. ஆனா எனக்கு காய்ச்சல் எக்ஸசைஸ் சொல்றாரா, இங்க வந்து என்னமா இது பண்றாரு. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு. நோ எக்ஸ்கியூஸ். கான்பிடென்ட் அது ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா, அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தைரியம் இருந்ததுன்னா, இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொன்னால அது வெரி வெரி ஈஸி. உங்களுக்குள்ள இருக்கிறத ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களை அவுட்ஸ்டாண்டிங்கா மாற்ற முடியும். ஸோ அப்ப லெவல் 1 வந்து பேசிக் லெவல், அது ஒன்லி கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி கொண்டு வருது. அப்போ நம்ம பிரெயின், நம்ம மைண்டு, நம்மளோட ப்ரோக்ராமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மள டியூன் பண்ண போறோம். அது பேசிக். அதுக்கு அடுத்தது கான்சென்ட்ரேஷனுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கும், டெக்னிக்ஸ் இருக்கும். அதை பிராக்டிஸ் பண்ண போறோம். அடுத்த லெவலுக்கு அப்படியே மூவ் ஆகுறோம். மெமரி டிப்ஸ், மெமரி டெக்னிக்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ண போறோம் அடுத்த 16 டேஸ்.
அதுக்கு அடுத்தது ஃபைனல் 16 டேஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்போ நம்மளுடைய நம்ம என்ன படிச்சாலும் ஒரு பெரிய புக் எப்படி படிக்கிறது, ஒரு எம்சிக்யூ காம்படிஷன் படிக்கிற கொஸ்டின்ஸ எப்படி படிக்கிறது, இப்படி குழப்பம் இல்லாம இந்த காக்னேட்டிவ் ஓவர்லாப்பிங் சொல்லுவோம், காக்னேட்டிவ் டிசனன்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது, இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய 3 லெவல் கிளாஸ். ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோசிச்சு கூட வாங்க. ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா 3 லெவலும் கம்ப்ளீட் பண்ணணும். எனக்கு ஒரு லெவல் போதும் அப்படின்னு சொன்னா ஒரு யூஜி முடிச்சுட்டு போற மாதிரி, 2 லெவல்ல முடிச்சு போனா ஒரு பிஜி முடிச்சுட்டு போற மாதிரி. ஆனா வந்துட்டீங்கன்னா பிஹெச்டியோட தான் போகணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு, நிறைய கோஆப்ரேட் பண்ணீங்க, ஃபுல்லா இருந்து கவனிச்சிங்க. யாருக்காவது ஏதாவது கொஷின் இருந்தா அதை சேட் பண்ணுங்க, அந்த கொஷினுக்கு உண்டான விளக்கத்தோட என் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபீஸ் டீடைல்ஸை பத்தி விஜய் கட்டை. தேங்க்யூ சார். ஜினிஸ் சாரோட யூடியூப் நேம் வந்து தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட். நான் போர்டில் எழுதி போட்டேன், நோட் பண்ணிப்பீங்க. நம்ம ஜீனியஸ் சந்திரசேகர் சாருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மினி லைப்ரரியே வச்சிருக்காரு பேக்ரவுண்ட்ல. வாழ்த்துக்கள் சார், வி ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க நீங்க வீடியோ ஆன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்க இன்டைரக்டா ரோல் மாடலா இருப்பீங்க. நம்மளும் இந்த மாதிரி புக்ஸ் வச்சு டெய்லி படிக்கணும்னு சொல்லிட்டு வி ப்ரௌட் ஆஃப் யூ சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஜீனியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாரோட கிளாஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8 சார், கம்மிங் வெட்னஸ்டே தான் சார். எஸ் எஸ் 8/4/2026. நோட் பண்ணிக்கோங்க ஜீனியஸ், நோட்ல எழுதிக்கோங்க. இன்னும் 3 டேஸ் தான் ஜீனியஸ் இருக்கு. சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாள் தான் இருக்கு. வெட்னஸ்டேலேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். டைமிங் பார்த்தீங்கன்னா இதே டைம் தான் ஜீனியஸ். நைட்டு ஏன்னா நைட்டு போட்டால் தான் ஜீனியஸ் எல்லாத்தாலையும் அட்டன் பண்ண முடியுது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் பீப்புள்ஸு, பேரண்ட்ஸு. ஏஜ் வந்து 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஜீனியஸ். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் எல்லாரும் அட்டன் பண்ணலாம். யாருக்கெல்லாம் மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, சார் மாதிரி ஜீனியஸ் ப்ளஸ் ஆகணும். இப்போ நீங்கள் ஜீனியஸாக இருக்கிறீங்க, சார் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஜீனியஸ் ப்ளஸ் ஆயிடலாம். இந்த மெமரி மட்டும் கிடைச்சிச்சுன்னா ஜீனியஸ் வேற லெவலில் கலக்கலாம் ஜீனியஸ். மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் நீ இன்டர்வியூ போகும்போது சரி, கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது சரி, ஒவ்வொருத்தர் லைஃப்ல மெமரிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜீனியஸ். ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. 8 PM to 9 PM. ஒரு சந்தோஷமான விஷயம் ஜீனியஸ். லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க, டைம் இருக்குதுங்கிறவங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. விஜய் சார், நான் லேட்டாக தான் விஜய் சார் வீட்டுக்கே வருவேன், ஓட்டிலாம் பார்க்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு சண்டேங்கனால அட்டன் பண்ணேன், ஆனால் மற்ற டைம்ல கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு டெய்லி குரூப்ல சார் சென்ட் பண்ணிடுவாரு. யாரெல்லாம் சார் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவரை வந்து சார் வந்து புது நியூ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு டெய்லி ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பிச்சிடுவாரு. இன்னைக்கு ஒரு லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோ இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாரு. நீங்க ஃப்ரீ டைம்ல பாத்துக்கலாம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் டெய்லி பார்க்குற மாதிரி அன்போடு கேட்டுக்கணும் ஜூனியர்ஸ். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 1 டேக்குள்ள பார்த்துருங்க. அப்போதான் கன்யூட்டி இருக்கும். நாளைக்கு தள்ளி போட்டு அப்படியே தள்ளி போயிட்டு ஒட்டுக்கா சேர்ந்துடும் ஜூனியர்ஸ். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் லெவல், ஒரு லெவலுக்கு 2500 ஜூனியர்ஸ். ஜஸ்ட் 150 rupees பர் டே. நீங்கள் டேன்னு கணக்கு போட்டால் வெறும் 150 ரூபா ஜூனியர்ஸ் வரும். நம்ம எத்தனையோ காசு எதுக்கோ செலவு பண்ணுறோம். சாரோட 20 வருட உழைப்பு, 20 years எக்ஸ்பீரியன்ஸை ஜூஸ் போட்டு நம்மளுக்கு கொடுக்க போறாரு. பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை, பேரண்ட்ஸோட 2 days சேலரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு 2 நாள் சம்பளத்தை நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் நம்மளோட எதிர்காலத்துக்கும் கொடுக்க போறோம். நீங்க ஒருத்தருக்கு பே பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து கத்துக்கலாம். ஒரு ஃபேமிலி கத்துக்கலாம். நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேமிலியோட கத்துக்கங்க. இந்த கிளாஸ் வந்து அம்மா அப்பா குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபீஸ் வந்து 2500 ரூபா. இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு, இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு சார் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றாரு. என்னன்னா, இன்னைக்கு யார் பே பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து சார் எழுதின மெமரி சூப்பர் பவர் மெமரி புக்கு சார் வந்து
அவரோட ஃபாரின் ஃப்ரெண்டு மூலமா எழுதியிருக்காரு ஜீனியஸ். அவரோட ஃபாரின் ஃப்ரெண்டு மூலமா எழுதியிருக்காரு. சூப்பர்பா இருக்கும் ஜீனியஸ். நான் அந்த சொல்லிடுறேன். புக்கு எஸ். ஓகே அதாவது இன்னைக்கு புக் பண்றோம் ஃப்ரீ. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிரேம் ஆனந்த்னு யூஎஸ்ல 20 இயர்ஸா யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து பாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா இதை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி டெய்லி ஒரு ½ அன் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்ல சொல்ல அவர் எழுதினாரு. அதுக்கப்புறம் அதை லாஸ்ட் இயர் வந்து அந்த புக்கை லான்ச் பண்ணோம். ஹவு டு அச்சீவ் பீக் மென்டல் பர்ஃபார்மன்ஸ். அந்த புக்கு அமேசான் கிண்டல்ல கிடைக்கும். இது 300 rupees காஸ்ட். ஓகே, அந்த புக்கு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும். ஓகே, யாருக்கு? இன்னைக்கு பே பண்ணவங்க ஏற்கனவே எங்கிட்ட ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் உண்டு. இன்னைக்கு மட்டும் அந்த காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்கலாமே. ஆனா அதுக்கு கொரியர் என்னவோ அது டெஸ்பேச் இது மட்டும் நீங்க பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, ஸோ அந்த 300 rupees ஒர்த்தான புக் ஃப்ரீ ஃபார் யூ டுடே ஒன்லி. ரைட்? அது வந்து கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் ஃபுல்லா நம்ம எடுக்கிற கிளாஸோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும். அது கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். ஓகே, ரைட், கண்டினியூ. ஜீனியஸ் நம்பர், ஜிபே நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு எல்லாம் ஒரே நம்பர் ஜீனியஸ். ஜிபே நேம் வந்து லேண்ட் டு லேண்ட். நீங்க யார்கிட்ட ஜிபே நம்பர் கேட்டாலும் மறக்காம ஜிபே நேம் கேட்டுக்கோங்க ஜீனியஸ். ஏன்னா ஒரு நம்பர் மாறினாலும் வேற யாருக்காவது ரிசீவ் ஆயிடும் ஜீனியஸ். அதனால நீங்க எங்க கிட்ட மட்டும் இல்லை, நீங்க யார்கிட்ட மணி பே பண்றதுனாலும் அவங்க ஜிபே நேம் கேட்டுக்கோங்க. ஜிபே நேம் வந்து சாரோட நேம் வந்து லேன் டு லேன் வரதை செக் பண்ணிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். 8838973707 73707. இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு புக்கு ஃப்ரீ ஜீனியஸ். அது தனியா வாங்கினீங்கன்னா 300 ரூபா வரும் ஜீனியஸ். தனியா வாங்கினீங்கன்னா 300 rupees வரும். நீங்க உங்ககிட்ட ஜிபே இருக்குதுங்கிறவங்க ஜிபே பண்ணலாம். உங்ககிட்ட ஜிபே ஆப்ஷன் இல்லைன்னா பக்கத்துல நெய்பர் ரிலேஷன் மூலமா அல்லது பக்கத்துல மொபைல் ஷாப், உங்களுக்கு தெரியாது இல்லை ஜீனியஸ், எல்லா பே மொபைல் பண்ணிட்டு ஷாப்லயும். எனக்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஆமாங்க ஜீனியஸ், நீங்க மொபைல் ஷாப் மூலமா கூட நீங்க பே பண்ணிட்டு சாரோட நம்பருக்கு, இதே நம்பருக்கு நீங்க எந்த நம்பருக்கு பே பண்றீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு சார் கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சார் கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க. அட்ரஸ், பின்கோட் வித் கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சார் வந்து அவரோட மேனேஜர் மூலமா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாரு. 1 வீக்ல உங்களுக்கு கொரியர் வந்துடும். 1 வீக்ல வரலைன்னா உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ரீகால் பண்ணிடலாம். சார் வந்து மேனேஜர் மூலமா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த கிளாஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நான் விஜய் சார், நானும் ரிஷிகேஷன் சார் மாதிரி சூப்பர் பவர் மெமரி ஜீனியஸ் பிளஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க IWJன்னு ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ஜாயின் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா மணி பத்தி ப்ராப்ளமே இல்லை ஜீனியஸ். மணி கூட சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். மணி கூட சேலரிங்கிற பேர்ல அழகா சம்பாதிச்சிடலாம். ரிலேஷன் கூட வாங்கிடலாம். ஆனா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும், முக்கியமா நேரம், கோடி ரூபாய் கொடுத்தாலும் மறுபடியும் கிடைக்காது ஜீனியஸ். வெரி குட். நிறைய பேர் IWG போட்டிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிருங்க. சூப்பர் சூப்பர். உங்க பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நான் அன்மியூட் கொடுப்பேன். அல்லது சார் கால் பண்ணி பர்சனலா கேட்டுக்கலாம். ஒண்ணு குரூப்ல கேட்டுக்கலாம். விஜய், யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா கூட அவங்க அன்மியூட் பண்ணி கொடுங்க, அவங்க பேசிட்டோம். ஓகே சார். ஜீனியஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஸ்கிரீன் டெலீட் பண்ண போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட் இருக்கிறவங்க நோட் எழுதிக்க, நோட் இல்லைங்கிறவங்க டேக் ஸ்கிரீன்ஷாட். உங்களுக்கு டிஸ்பிளேல சார் நம்பர்லாம் வந்திருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ போர்டு வந்து கிளியர் பண்ண போறேன். தேங்க்யூ ஜெனிஸ். ஓகே ஜெனிஸ், இப்போ வந்து கிளாஸ் எப்படி இருந்துச்சு, ஃபீட்பேக்கு, சாரோட மெமரி ஃபீட்பேக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். அல்லது ஏதாவது டவுட்னா கூட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு மட்டும், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும். நீங்க ஜென்ரல் டவுட்னா நீங்க ஷார்ட் பர்சனலா கேட்டுக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன். இப்பதான் ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு. இல்ல, யாராவது இங்க ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா கூட நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம். மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லனாலும் இப்போ அட்டெண்ட் பண்ண தமிழரசி ஜீனியஸ், தமிழரசி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஓகே, 2-3 பேர் பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்தா கூட நீங்க ஃபீட்பேக் சொல்லலாம், டவுட் கேட்டுக்கலாம். தமிழரசி ஜீனியஸ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கீங்க, நான் வாய்ப்பு தரோம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. தமிழரசி ஜீனியஸ் நீங்க அப்படியே அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் கொடுத்துக்கோங்க.
ஓகே. வி இன்னொரு கௌஸ் சுமித்ரா. கௌஸ் மித்ரா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது கேக்குதாங்க சார்? ஓகே. வெல்கம் கேக்குது. வெல்கம் ஜினியஸ். தேங்க்யூ ஜினியஸ். நீங்க பேசலாம். தங்கக்குட்டி, தேங்க்யூ. வெல்கம். பேசலாம். Sir, எஸ் எஸ் sir, I send you one doubts mistake, sir. யா ஓகே. In 13th one 4096, but you told 4086. ஓகே. 4096 தான் என் மைண்ட்ல இருக்கு. நான் ஒரு கால் அசெண்டிங்ல சொன்னா டிசெண்டிங்ல தப்பா சொன்னான்னு தெரியல. ஓகே. Okay, sir. Thank you. ஓகே. இப்போ வேற யாரு? மைண்ட்ல இருக்கு. ஜீனிஸ் அந்த ஜீனிஸ் பிரகாஷ். அந்த வந்த ஸ்பீட்ல ஒரு கால் ரிவர்ஸ்ல வந்ததா இல்ல அதை ரெக்கார்ட்ல பாத்துக்கலாம். வெரி குட். குறை கண்டுபிடித்ததற்காக. சார் இப்போ கசப்பான நினைவுகளை எப்படி சார் டிலீட் பண்றது நம்ம மைண்ட்ல இருந்து? சூப்பர். வெரி அதாவது குட். ஒரு சுகமான நிகழ்ச்சி இல்ல இது வேல்யூபிளான கொஸ்டின் தான். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் இப்ப எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட கசப்பான நிகழ்ச்சி தான். பட் அது என்னை விட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகேங்களா? அப்ப எனக்கு இன்னும் பெருசா டெக்னிக் தெரியாது, அதனால அது டைம் எடுத்துச்சு. அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. பட் இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு சம் பிராக்டிஸ் இருக்கு. நான் அதுக்கு தான் சொன்னேன் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு. நம்மளோட நியூரான்ஸ்ல புதுசா ஒரு விஷயத்த நம்ம அதை மறந்துடணும், அதை ஓரமா வச்சுட்டு அதுக்கு பதிலா நம்ம புதுசா வேற ஒண்ணு உருவாக்கி இதுக்கு போக்கஸ் கொடுத்தோம்னா இது நியூரல் பாத்து. அதெல்லாம் டீட்டெயில் நான் கிளாஸ்ல சொல்றேன். அந்த நியூரானை சுத்தி ஒரு மைலின் கோட்டிங் உருவாக்கும். அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த பழசு குறைஞ்சிரும், புதுசு அதிகமாயிடும். அப்போ அந்த கசப்பு மறைஞ்சிரும், இனிப்பு அதிகமாயிடும். ஓகே. பட் அது பிராக்டிஸ்ல தான் பண்ண முடியும். சும்மா நான் இது இங்க தியரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் பிராக்டிஸ். டெஃபினட்டா பண்ண முடியும். ரைட். விவோ 2018ங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வாய்ப்பு. சார் கேக்குதா சார்? எஸ் கேக்குது. வெல்கம்ங்க. சார் நான் இப்ப வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறேன் சார். ஓகே. இப்போ நான் சிஎஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். அது எப்படி சார் கொஞ்சம் ஈஸியா நல்லா புரிஞ்சு படிக்கிறது? ஓகே. அதுக்கு தானே இந்த கிளாஸ். ஆக்சுவலா ஸ்கூல்ல வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணிருக்கிறோம். நம்ம காலேஜ் போனதுக்கு அப்புறம் மனப்படம் பண்ண போறோம். அதுதான் எப்படின்றது நான் இந்த கிளாஸ்ல எடுக்க போறேன். ஓகே. மனப்பாடம்ங்கிறது லைஃபுக்கு உதவாது. மனப்படம் அப்படின்றது வரும். இப்ப சொன்னாங்கல்ல இவங்க அந்த நீங்க வந்து அந்த 13ல 4096 ஆனா நீங்க 86ல ஆக்சுவலா 96 தான் என் மைண்ட்ல இமேஜா வச்சிருக்கேன். பட் அது ஃப்ளோல அது 86ஆ வந்திருக்கலாம். அது மாதிரி அப்படி அந்த இமேஜா கொண்டுட்டு வரோம். அதுக்கு நான் ஃபுல்லா கிளாஸ்ல கொண்டு வருவேன். ஹவு டு கன்வெர்ட் எவ்ரி திங் இன்டு இமேஜஸ். ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின்ல உருவாகிற அத்தனையுமே பிரெயினோட லாங்குவேஜே இமேஜ் தான். அதுதான் மனப்படம் அப்படின்னு சொன்னேன். மனதில் படமாக பதிய வைக்க போறோம். அது நான் டெக்னிக் சொல்ல கொண்டுட்டு வரேன். கிளாஸ்ல உங்களுக்கு வரும் டீடைல்ஸ். ஓகே. ஓகே சார். ரைட். சார் இன்னும் 2 பேர் இருக்காங்க, கொடுக்குறாங்க சார். டைமர் தான் கொடுக்கும். டபுள் சி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். டபுள் சி வெல்கம். அடுத்தது சாம்சங் எஸ்எம் M045F. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லாம ஒரு 80ல இருந்து 80s சொன்னீங்க பாத்தீங்களா, எல்லாருக்குமே அவங்களோட ஏஜுக்கு ஏத்த வயசு அவங்களுக்கு மெமரி இருக்கும். ஸோ அது ரொம்ப வேல்யூபான உங்களோட டைம் வந்து எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுனால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பிளஸ் பசங்க வந்து ரொம்ப ஜீனியஸா நிறைய ஜீனியஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். சேலம் கந்தவேல் சார் வந்து உங்களோட லிங்க் அனுப்பியிருந்தாங்க இன்னைக்கு, சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ரொம்ப வெரி குட். தேங்க் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு சார் எல்லாருக்கும். ஏன்னா எஸ் அவர் எஸ். சொன்னதுனாலதான் உங்களோட காண்டாக்ட் கிடைச்சு நான் இப்ப இந்த லிங்க்ல வந்திருக்கேன். ஓகே சோ ஓகே வெரி பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸா இருக்கும் சார். இப்பவே ஜாயின் ஓகே. பண்றேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜீனியஸ் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ ஸோ மச். Hi. சாம்சங் Okay. SM M045F. என்ன இவங்களோட என் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப Okay. ஆலிஸ் குடிக்கலாம் நினைச்சேன். சிஸ்டர் சொல்றதே ஆலிஸ் குடிச்சாச்சு. Okay. Right. சாம்சங் SM M045Fங்கிற நேம்ல வந்திருக்கீங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. மத்தவங்க என்ன பண்ணலாம்னா இப்ப கிளாஸ் முடிஞ்சனையும் சாருக்கு பர்சனல் கால் பண்ணி நீங்க எப்ப வேணா டவுட் கேட்டுக்கலாம். சார் தாய் கேட்டீங்களா? அன்போட ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அழகா டவுட் கிளியர் பண்ணிடுவாரு. மெசேஜ் கூட போடுங்க. வாட்ஸ்அப்ல. மெசேஜும் போடலாம், வாய்ஸ் ஓகே. மெசேஜும் போடலாம். வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ஓகே. மெசேஜ் போடலாம். லைவ் டைம் ஷார் நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம எத்தனையோ கிளாஸ் எதுக்கோ செலவு பண்ணிருக்கோம் ஜீனியஸ். ஃப்ரம் எல்கேஜில இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ கிளாஸ் எதுக்கோ செலவு பண்ணிருக்கோம் ஃபீஸ். ஆனா இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. இது மூலியமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் லைஃப்ல சூப்பரா வர போறீங்க. விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் சக்சஸ்ஃபுல் லைஃப். தேங்க்யூ ஜீனியஸ். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ரைட். தேங்க்யூ சார். என் பண்ணு. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிருக்கேன். ஜீனியஸ் சார் பர்சனல் நம்பர் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு புக் ஃப்ரீ ஜீனியஸ். தேங்க்யூ ஜீனியஸ். ரைட். தேங்க்யூ சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க ஜீனியஸ், அவங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறட்டும். தேங்க்யூ ஜீனியஸ்.